நாள் 50 கவன சிந்தனைகள். உங்கள் மனதின் வார்த்தைகளின் கவனம் எங்கே இருக்கிறது? கர்த்தர் நமக்கு ஜெபிக்க கொடுத்த முதல் ஜெப குறிப்பு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதாகும். தேவனுடைய ராஜ்யம் நம்மில் இருக்கிறது. அவருடைய சித்தம் பூமியில் பரலோகம் வர வேண்டும். பரலோகத்திலே தேவன் மட்டுமே ஆட்சி செய்கிறார். அங்கு பாவம் இல்லை, நோய் இல்லை, துக்கம் இல்லை, அடிமைத்தனங்கள் இல்லை, மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, வியர்வை இல்லை. இயேசு திரும்பி வரும்போது இந்த புதிய பூமி அப்படித்தான் மாறப்போகிறது. இதற்கிடையில் தேவ ராஜ்யம் இப்பொழுதே தொடங்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்தார். நம் மத்தியிலே இறங்க வேண்டும். என் வாழ்விலும் குடும்பத்திலும் நிச்சயமாக, என் சபையிலே இறங்க வேண்டும் நிச்சயமாக, என் சமுதாயத்தில் இறங்க வேண்டும் நிச்சயமாக, என் நகரத்திலும் தேசத்திலும் இறங்க வேண்டும். ஆம், அமேன். ஆனால் மறுபக்கத்திலே எல்லாம் தொடர்ந்து சீர்குலைந்து கொண்டே போகிறது, விஷயங்கள் எல்லாம் இன்னும் மோசமாக போகிறது என்று போதிக்கிற டூம் அண்ட் க்ளூம் டீச்சர்ஸ், அழிவு அவலம் என்று சொல்லுகிற போதகர்களை நீ கவனிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவிதியை சார்ந்ததாகவும் தப்பிக்கிற தன்மையாகவும் இருக்கும். எப்படா ஓடலாம் இந்த உலகத்தை விட்டுன்னு. இப்படிப்பட்டவர்கள் இயேசு வரும்போது பரலோகத்துக்கு தப்பி செல்லவே இந்த வாழ்க்கையில காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்திலே இதையா வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர்கள் செயல் வீரர்கள், விசுவாசம் நிறைந்தவர்கள், காருண்யமானவர்கள், மக்கள் நலனுக்காக பிரசங்கம் செய்யும் சுவிசேஷகர்கள். அவர்கள் ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்க தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. 2 தேவதூதர் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க இயேசு மேலே போகும்போது. 2 தேவதூதர்கள் அவரிடத்துல வந்து, கலிலே ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம். அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று புறப்பட்டு போய் பூமியின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருங்கன்னு தான் இயேசு சொன்னார். நீங்க அண்ணாந்து பார்த்துட்டு உட்காருங்கன்னு சொல்ல. அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படவில்லையா? நம்மை விட அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் பவுல் சங்கிலியால கட்டப்பட்டு சிறையில் இருந்தபோது பிலிப்பியருக்கு சந்தோஷத்தின் நிருபத்தை எழுதினார். அப்போஸ்தலர்கள் சவுக்கடியால் அடிக்கப்பட்ட பிறகு வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அப்படின்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5:41. இது ஒரு பரலோக சிந்தனையின் விளைவாகும். நான் என் மனதிலே மாம்சமாய் நினைத்திருந்தால் ஏன் இது எனக்கு நடக்கிறதுன்னு யோசித்திருப்பேன். அல்லது இனிமேல் இந்த தொல்லையை தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கலாம். எனவே நம்முடைய சிந்தனை செயல்முறை படிப்படியாக பரலோகத்திலிருந்து பூமியை பகுத்தறியும்படியாக மாற வேண்டும். வாழ்க்கையிலே தனக்கு ஏற்பட்ட சவால்களை பற்றி ஆபிரகாம் எப்படி நினைத்தார் என்பதிலிருந்து இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எபிரேயர் 11ல் நீங்க பார்த்தீங்கன்னா 17லேருந்து 19 வாசிக்கும் போது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடம் உன் வம்சம் விளங்கும் என்று அவனிடம் சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று நினைத்து தன்னுடைய ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. நீயும் நானும் ஆபிரகாமின் இடத்துல இருந்திருந்தால், நம்ம உலக கண்ணோட்டத்தில் சிந்தித்திருந்தால், நம்ம எண்ணங்கள் குழப்பத்தினாலும் சந்தேகத்தினாலும் நிறைந்திருக்கும். இது என்ன ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இவ்வளவு வயதான காலத்துல எனக்கு ஒரு மகனை கொடுத்து இதை நிறைவேற்றினீங்க. இப்போ அதே தேவன் ஏன் வந்து என்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட சொல்றீங்க அப்படின்னு குழம்பியிருப்போம். ஆனால் வசனம் 19ல் ஆபிரகாம் மனதில் என்ன எழுந்ததுன்னு பாருங்க. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று நினைத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவருடைய ராஜ்யத்தின் கண்ணோட்டத்திலிருந்தும் தேவனுடைய வாக்குறுதிகளிலிருந்தும் கிறிஸ்துவால் முடிக்கப்பட்ட வேலையிலிருந்தும் சிந்திக்க உங்கள் மனதை பயிற்றுவிப்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறை. அதை இன்றே தொடங்குங்கள். அன்றாட பிரச்சனை சூழ்நிலையில தொடங்குங்க. இன்னைக்கு அருமையா சதீஷ் சாட்சி சொன்னார். உங்கள் சொந்த பலவீனத்திலிருந்து பார்க்காதீங்க பிரச்சனைகளை. அவருடைய பலத்திலிருந்தும் அவருடைய கிருபையிலிருந்தும் சிந்திக்க தொடங்குங்கள். அப்பொழுது நீங்க 2 விதமான வெற்றியை அனுபவிக்க தொடங்குவீர்கள். ஒன்று, எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை உடனடியாக பெறுவீங்க.
ரெண்டாவது, அந்த சிறிய பிரச்சனையில கூட தேவனின் அற்புதமான தலையீட்டை காண்பீர்கள். இது அடுத்த பெரிய சவாலில் கிறிஸ்துவை போல சிந்திக்க உங்கள் விசுவாசத்தை வளர்க்கும். எதிர்மறை எண்ணங்கள், சந்தேகங்கள், பயம், கவலை, கசப்பு, அவநம்பிக்கை இவைகள் எழும்போது ஆவியால நிரப்பப்படுங்க. அவர் தேவனின் வாக்குறுதிகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த அதுக்கப்புறம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உருகி மறைவதை நீங்க காண்பீங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு இந்த ஜீவனுள்ள சாட்சியை கூட கேட்டோம். சதீஷுக்கு அப்படி பண்ணார். இந்த பாருங்க, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவருக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் உடனடியாக கேட்டதை அவர் நினைவு நினைவு வச்சு ஆண்டவர்ட்ட சொன்னபோது பாருங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர், செய்வார், நிச்சயமா செய்வார். ஆமென்.